வணக்கம். வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும். அதாவது ஒரு வீடுன்னா நம்மளுக்கு சென்டர் ஆஃப் த சிட்டில இருந்தா நல்லா இருக்கும். அதாவது ஊருக்கு சென்டர்ல. இந்த பாவூர் சத்திரத்தோட சென்டர்ல தான் இந்த வீடு இருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 5 சென்ட் 10 பாயிண்ட்ல இருக்கு. இந்த வீடு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்மளுக்கு வெளியில எப்படி எஸ்எஸ் ஸ்டீல்ஸ்ல போட்ட ஒரு வுட்டன் டைப்ல நம்மளுக்கு ஒரு அழகான கேட் இருக்கோ, அதுக்கப்புறம் நம்ம உள்ள வந்த உடனே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பார்க்கிங் மட்டுமே 30க்கு 23ங்கிற சைஸ்லயும் 30க்கு 14ங்கிற சைஸ்லயும் இருக்கு. என்ன ரெண்டு சைஸ் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு மேற்கு இருந்து கிழக்காவும் தெற்கு இருந்து வடக்காவும் இருக்கு. அதாவது எல் ஷேப்ல நம்மளுக்கு பார்க்கிங் இருக்கு. நீங்க 2 கார் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லெஃப்ட் சைடும் விட்டுக்கலாம், ரைட் சைடும் நம்ம யூஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாகவே காம்பவுண்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் இங்கே வாழ போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் நம்மளுக்கு வாஸ்துப்படி கட்டியிருக்கிறதுனால 3 படி வந்துடும். 3 படினா எப்படி சொல்கிறோம்னா லாபம் நஷ்டம் லாபம் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வாஸ்துப்படி கட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம உள்ளே போனதுமே ஒரு ஸ்பேசியஸான ஹால் இருக்கு. இந்த ஹால் பார்த்தீங்கன்னா 16க்கு 17ங்கிற சைஸில் நல்ல ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெருசாகவே நம்மளுக்கு சின்ன சின்ன இன்டீரியர் ஒர்க்குமே இங்கே பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டாக இருக்கட்டும், பூஜா யூனிட்டாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோகேஸ் அந்த இதில் வைக்கிறதுக்கு ரேக்கு, அப்புறம் ஒரு பூஜா ரூமும், அப்புறம் மேலே எலிவேஷன் பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸில் யூஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா ரூமில் வந்து நீங்கள் சிம்பிளாக, அதாவது தனியாக ஒரு ரூமாக இருக்கிறத விட உங்களுக்கு செட்டப்பாகவே வந்துடுறதுனால நீங்கள் உங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா ஹால்லே நம்மளுக்கு வந்துடும். நம்ம பார்த்த வீட்டில் ஹாலில் இருந்து ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் எடுத்ததுமே நம்மளுக்கு வந்து ஒரு அழகான கிச்சன் வந்திருக்குங்க. இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 8ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிச்சன்லையுமே நம்மளுக்கு சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்கான ஒரு கபோர்டு ஒர்க்கும் இருக்குது. ஏன் சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்னு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து கிச்சன் ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லாவும் இருக்காது, ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்காது. 10க்கு 8ங்கிற சைஸ் வந்து ஒரு பெட்ரூமோட சைஸ் மாதிரி. இந்த சைஸில் நம்மளுக்கு ஒரு சின்ன டெக்கரோட ஒரு கபோர்டு ஒர்க்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஆக்சசரிஸை வந்து உள்ள ஈஸியாகவே வச்சுக்கலாம், ஈஸியாகவே எடுத்துக்கலாம். கிச்சனுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா, அதாவது ஹாலில் இருந்து ரைட் சைடு நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற சைஸில் நம்மளுக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும். இந்த பெட்ரூம்லையே நம்மளுக்கு ஸ்டோரேஜ், அதாவது நீங்கள் தேவையான இல்லை தேவையற்ற பொருளை வைக்கிறதுக்காக ஸ்டோரேஜும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது அதில் பெட்ரூமில் மேலேயே. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிம்பிள் டிசைனோட நம்ம கிச்சனில் பார்த்த மாதிரி இங்கேயும் ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கபோர்டு ஒர்க் பண்ண வேண்டிய வேலையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 டைப் ஆஃப் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இந்தியன் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வெஸ்டர்ன் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வந்து கரெக்டாக ஹாலில் இருந்து லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சனுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து நம்மளுக்கு 10க்கு 11ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட சைஸ் தான் இதுவும். இந்த பெட்ரூம்லேயும் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கான இடமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூம்லேயுமே நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். இந்த அட்டாச் பாத்ரூம் வந்து 10க்கு 4ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்லேயே நம்மளுக்கு 10க்கு 4 தான். அங்கே வந்து நம்மளுக்கு 2 டைப்ஸ் இந்தியன் அண்ட் வெஸ்டர்னில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, வாங்க வெளியே போயிடலாம். இந்த வெளியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அவுட் சைடு பாத்ரூம் இருக்கு, அதுவும் இந்தியன் டைப் டாய்லெட். மொத்தம் இந்த வீட்டில் பாத்தீங்கன்னா 3 இந்தியன் டைப், ஒரு வெஸ்டர்ன் இருக்கு. இதோடையே நம்மளுக்கு பாத்ரூம்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி போனா ஒரு போர்வெல் இருக்கு. இந்த போர்வெல் பாருங்க, கரெக்டா ஒரு 250 அடி நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஃபுல்லாவே காம்பவுண்ட் தான், நீங்க சுத்தி வந்துடலாம், எங்கேயுமே கட் ஆகாது. இந்த வீட்டோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 லட்சம் ரூபா பிரைஸ் பண்றாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு இல்லை, பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான். உங்களுக்கு இந்த வீடை பிடிக்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க, நேரில் விசிட் பண்ணி பாருங்க.
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல். பாய்.